வணக்கம். இது Tillage யூடியூப் சேனல். ஃபார்மிங் சிஸ்டம் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் 1+1 கோர்ஸில் ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இது செகண்ட் பார்ட். ஐ திங்க் இட்ஸ் ஃபோர்த் லெக்சர். காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் இன்ட்ராக்ஷன் இன் டிஃப்ரெண்ட் கிராப்பிங் சிஸ்டம், லைட், நியூட்ரியன், வாட்டர் அண்ட் வீன். டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் அண்ட் கிராப்பிங் சிஸ்டம் போகும்போது அதுக்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் கிராப்ஸ். Competitive interaction, it's an antagonistic. With these basics we are entering into the classes. So allelopathy effect na, any chemical substance or toxins that are generally excluded by roots or the produce by decomposition of residue of one crop species have a direct or indirect harmful effect on other species. அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராப்பை வளர விடாமல் அதோட க்ரோத்து, ஈல்டு, ஜெர்மினேஷன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு வைங்க, அது பேர் தான் அலிலோபதி எஃபெக்ட். ஜென்ரலாக அலிலோபதி என்னென்ன மாதிரி எஃபெக்ட் பண்ணால் ஜெர்மினேஷன் வளரவே விடாது அது பக்கத்தில் எந்த செடியும். ரெண்டாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, மூணாவது க்ரோத்து. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சன்ஃப்ளவர், சொர்க்கம், வால்நட், குக்கும்பர், பீச், யூக்கலிப்டஸ். ரொம்ப நம்ம கிளாசிக்காக சொல்கிறது வந்து சன்ஃப்ளவரு அண்ட் யூக்கலிப்டஸ் டூ. Sunflower affects associate crop through release of allelopathy chemical in soil by roots. It inhibits germination process of sequential crop. அதனால் ஒரு 10லேருந்து 20 நாளைக்கு சன்ஃப்ளவருக்கு அப்புறம் வேறு அது ஃபுல்லாக டிகம்போஸ் ஆக டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிராப் போகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது என்னென்னா ஒரு டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த டீகம்போஷன் ப்ராசஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ட் அண்ட் மினரல்ஸை அந்த பிளான்ட்ஸு அங்கே இருக்கிற சாயிலிருந்து தான் எடுத்துக்கும். ஸோ அங்கே சாயில் டெம்பரரியாக அன்அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக எடுத்து டீகம்போஷன் யூஸ் பண்ணுறதால ஒன்ஸ் டிகம்போஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நியூட்ரியன்ஸ்லாம் அகைன் ரிலீஸ் இன் டு த சிஸ்டம். ஸோ அந்த அந்த 15 to 20 days பீரியட் அந்த டீகம்போஷன் ஹெவியாக நடக்கிற பீரியடில் அங்கே ரொம்ப ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அது இல்லாமல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அடர் ஆயிரும். ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் சப்சிக்வெண்ட் கிராப். ஸோ அது ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகி நியூட்ரியன் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போகிறது நல்லது. இல்லைன்னா டீகம்போஷன் பேட்டர்னை நம்ம யூரியா அப்ளை பண்ணி ஸ்பீடப் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் allelopathy. There are two kinds of allelopathy. First one is true allelopathy. ரெண்டாவது ஃபங்க்ஷனல் allelopathy. True allelopathy டைரக்ட் or indirect harmful effect on other crops through release of toxin substances. ஒரு பிளான்ட்டோட டாக்ஸின் சப்ஸ்டன்சஸ் டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணால் ட்ரூ allelopathy. ஃபங்க்ஷனல் allelopathyனா ஒரு இந்த பிளான்ட்டு ஒரு ப்ரிகர்சர் சம் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் இன் டு த அட்மாஸ்பியர் அண்ட் விச் ரியாக்ட் டு த சாயில் ஆர் மைக்ரோபியல் பாப்புலேஷன் ஆஃப் தட் நேட்டிவ் சிஸ்டம். அதுக்கப்புறமா இன்னொரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கெமிக்கல் பக்கத்தில் இருக்கிற செடிகளை சப்ரஸ் பண்ணுச்சுன்னா அது பேர் தான் ஃபங்க்ஷனல் allelopathy. ஸோ ஃபங்க்ஷனல் எலமெண்ட்டை இந்த பிளான்ட் வெளியே விடும். allelopathy occurs in two way. allo inhibition, auto inhibition. allo inhibitionனா இந்த ஒரு பிளான்ட்டால் ரிலீஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வேறு ஸ்பீசிஸ் எதையும் வளர விடாமல் தடுத்துரும். சீமக்கருவேல மரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எந்த செடியும் அது பக்கத்தில் வளரப்படாது. ஆட்டோ இன்ஹிபிஷன், அதாவது டாக்ஸின் மே இன்ஹிபிட் மோர் ஸ்ட்ராங்லி பிளான்ட்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ். இப்போ ஒரு புளிய மரம் எடுத்துக்கங்க. ஒரு புளிய மரம் பெரிய புளிய மரமாக இருக்குன்னா வருஷத்துக்கு அது ஒரு டன் 2 டன் அளவுக்கு ஒரு 500 கிலோ 600 கிலோ அளவுக்கு காய்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மினிமமும் ஒரு 2000-3000 சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு புளிய மரத்தில். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயும் புளியஞ்செடியே இருக்காது. ஏன்னா அந்த ஸ்பீசிஸ் இன்னொரு செடி அங்கே முளைச்சதுன்னா அந்த பிளான்ட்டு காம்படிஷன் ஆயிரும். ஸோ அதனால் அந்த சேம் ஸ்பீசிஸை அந்த இடத்துல வளர விடாது. இது நிறைய பெரிய மரங்களில் நீங்கள் இயற்கையில் பார்க்க முடியும். ஸோ அல்லிலோ கெமிக்கல்ஸ், இந்த அல்லிலோபதிக்காக வெளிவிடப்படக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் அல்லிலோ கெமிக்கல்ஸு. இதில் யூக்கலிப்டஸோட அல்லிலோ கெமிக்கல்ஸ் ரொம்ப ப்ரொனவுன்ஸ்ட் ஒன். யூக்கலிப்டஸ் குளோபலஸ் எக்ஸிலேட்ஸ்
சம் கெமிக்கல்ஸ். ஸோ இதை HPLC GCMS மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும். செப்பரேஷன் டெக்னிக்ஸ். Legume effect, the beneficial effect of legume crop over the next succeeding crop. ஸோ என்னதுன்னா லெகும் கிராப் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியர் நைட்ரஜன். ஸோ அதனால் 25% லெஸ் நைட்ரஜன் போட்டால் போதும். ஸோ கிராப் ரெசிடியூஸ் டீகம்போஸ் ஆகும்போது நிறைய நியூட்ரியன் ரிலீஸ் பண்ணும். இன்னும் எஸ்பெஷலி பார்த்தா லெகும்ஸ் அப்சர்வ் மோர் சாயில் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் ஆல்ரெடி இம்மொபைல் நியூட்ரியன்ட்டு. ஸோ பாஸ்பரஸை பிளான்ட்டுக்குள்ளே அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாகவும் பல்சஸ் டீகம்போஸ் ஆகிரும். ஸோ டீகம்போஸ் ஆகும்போது அங்கே கிராப் ஜோனில் பாஸ்பரஸ் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். many of legumes can tolerate some amount of shading and drought. ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ். சொர்க்கம் எஃபெக்ட் வழக்கம் போல தான். வைடர் சீன் ரேஷியோ, லாங்கர் டீகம்போஷன். ஸோ சொர்க்கம் ஸ்டெபிள்ஸ் டீகம்போஸ் ஆக நிறைய டைம் ஆகும். ஸோ அந்த டைம் ஆகிறதுக்கு அந்த டயத்தில் நிறைய நியூட்ரியன்ஸை சாயிலேருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டெம்பரவரி இம்மொபிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நடக்கும். ஸோ அதனால் இமீடியட்டாக அடுத்து வர கிராப்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் டக்குன்னு கிடைக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் சொர்க்கம் எஃபெக்ட்டு. ஸோ வைடர் சீன் ரேஷியோ லீட்ஸ் டு டீகம்போஷன். ஸோ அப்படி டீகம்போஷன் ஆகும்போது அங்கே நியூட்ரியன்ஸ் இம்மொபிலைஸ் ஆகி போயிடும். Cotton feeds in the deeper layer of soil, so removes more nutrients in the deeper layers. So you know that cotton having taproot system. ஸோ டீப்பர் லேயர்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை காட்டன் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் சக்சீடிங் கிராப்ஸ், ஷேடோ ரூட்டட் கிராப்ஸ் போகும்போது இட் ஹேவ் பெனிஃபிஷியல் எஃபெக்ட். ஸோ anidation காம்ப்ளிமெண்ட்ரி இன்ட்ராக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்டர்கிராப் இன் ஏ கிராப்பிங் சிஸ்டம். ஸோ ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன் அதுதான் anidation, இல்லைனா அதை காம்ப்ளிமெண்ட்ரி இன்ட்ராக்ஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ ஸ்பேஷியல் anidation, மல்டி-ஸ்டோரி கிராப்பிங் சிஸ்டம் யூ ஆல்ரெடி லேர்ன். ஸோ மல்டி-ஸ்டோரி கிராப்பிங் சிஸ்டம் ஒரு 2-3 ஹைட்டில் கிராப்ஸ் வளர்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட்டை சென்டராக வச்சுக்கோங்க. கோகனட் ட்ரீஸில் பெப்பரை வைன்ஸை கிளைம் பண்ண விட்டுட்டு அதுக்கு கீழே பாக்கு மரம், அதுக்கும் கீழே வாழை மரங்களை நட்டு வளர்ப்பாங்க. ஸோ இதுதான் மல்டி-ஸ்டோரி கிராப்பிங் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்கிறதுல டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் சோலார் ரேடியேஷன் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஸ்பேஷியல் anidation. ஸோ அடுத்து டெம்பரல் anidation. இது இன்டர்கிராப்பிங், இந்த டைமிங் சீக்வன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது. என்னென்னா இப்போது கிரவுண்ட்நட் ரெட் கிராப்பிங் சீக்வன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டோட ஹேபிடேட் படித்தோன்னா ரெண்டோட பீக் டிமாண்ட் ஃபார் லைட் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே எப்பவுமே கோயின்சைட் ஆகாது. ஸோ கிரவுண்ட் டக்குன்னு மெச்சூர் ஆகிரும் 90 நாளுக்குள்ளே. பட் ரெட் கிராமை பொறுத்த மட்டும் அது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு 3 monthஸில். நீங்கள் ஒன்ஸ் கிரவுண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ரெட் கிராமோட பீக் நியூட்ரியன் டிமாண்ட், பீக் லைட் டிமாண்ட் பீரியடே வரும். ஸோ அதனால் ரெண்டுமே பாசிட்டிவான இன்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அது anidation இன் டெம்பரல்ஸ். Next, competition. There are 3 broad categories: mutual inhibition, mutual cooperation, compensation. Mutual inhibition ரெண்டுமே the actual yield of each species is less than expected under sole crop condition. ஸோ ரெண்டுமே 100 கிலோ கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கும்போது ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது ரெண்டுமே 80 கிலோ குறையுது. ஸோ மியூச்சுவல் இன்ஹிபிஷன். மியூச்சுவல் கோஆப்ரேஷன், the yield of each species is greater than expected. ஸோ ரெண்டும் பெனிஃபிட் ஆகும். ஸோ 100 கிலோ 2 கிராப் ஸ்பீசிஸ் ஈல்டு கொடுக்குன்னா ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது ரெண்டும் 120 கிலோ கொடுக்கும். ஸோ தட் ஸோ 40% greater than expected. ஸோ compensation, one species yield less and other more than expected. ஸோ ஒரு ஸ்பீசிஸோட இப்போ 100 கிலோ கொடுக்குதுன்னா ஒரு ஸ்பீசிஸோட ஈல்டு 80 கிலோவாக குறைஞ்சிரும். ஸோ இன்னொரு ஸ்பீசிஸோட ஈல்டு 120 கிலோவாக இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இதில் குறையிற 20 கிலோ அந்த இன்னொரு ஸ்பீசிஸில் நம்ம எடுத்துட முடியும்.
ஸோ காம்படிஷன். ஸோ வழக்கமா காம்படிஷன் ஃபார் நியூட்ரியன்ட். ஸோ நியூட்ரியன்ட் வந்து ஹைலி லிமிட்டிங் ஃபேக்டர். தேர் ஆர் 17 எசென்சியல் நியூட்ரியன்ட். ஸோ இங்க வந்து நம்ம காம்படிஷன் அப்படிங்கும்போது கிராப் வித் வீட்ஸ் அதுதான் மேஜர்லி காம்படிஷன். ஸோ பெரும்பாலும் வீட்ஸ் ஆர் C4 கிராப்ஸ். தி க்ரோ மோர் அக்ரெசிவ்லி தேன் அவர் கிராப்ஸ். ஸோ அவங்க அதோட ஃபோட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி ஆகட்டும், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி ஆகட்டும், ட்ரவுட் டாடி நேச்சர் ஆகட்டும், நம்ம கிராப்பை விட வீட்ஸுக்கு தான் அதிகம். ஸோ வீட்ஸ் ஈஸிலி டெப்ளீட் and rapidly deplete nutrients than our croplands. நம்ம croplands இனிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ரொம்ப ஸ்லோவாகவும் பூராகவும் தான் இருக்கும் வித் கம்பேரிஷன் டு வீட்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ காம்படிஷன் ஃபார் வாட்டர் as I earlier said, வீட்ஸ் நான் வந்து வாட்டர் நிறைய இந்த டாப் லேயர்ஸ்லேருந்து வாட்டரை டெப்ளீட் பண்ணிடும். ஸோ விச் லீட்ஸ் டு டெஃபிசிட் ஃபார் அவர் கிராப் பிளான்ஸ். காம்படிஷன் ஃபார் லைட். இனிஷியலாக நீங்கள் ஏதாவது ஒரு கிராஸஸ் நடுற சமயத்தில் இனிஷியலாக நீங்கள் வீடிங் அப் டு 45 டேஸ் எந்த கிராப் எடுத்தாலும் அதோட ஸ்டார்ட் இனிஷியல் க்ரோத் ஃபேஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி ஃபார் கிராப் ஃபீட் காம்படிஷனில். நீங்கள் இனிஷியல் ஃபேஸஸில் அந்த பிளான்ட்டை வீடிங் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பிளான்ட் ஷேடுக்குள்ளே மாட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு முதல்ல வீடு வளர்ந்துருச்சுன்னா அந்த வீட்ஸு பிளான்ட்டை ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு போதுமான லைட் எனர்ஜி கிடைக்காது. ஸோ லைட் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை. ஸோ சப்சிக்வெண்ட்டாக நம்ம கிராப் பிளான்ட்டு வளர்ந்து வராது. ஸோ அதான் காம்படிஷன் ஃபார் லைட்னு சொல்கிறோம். இந்த லெக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வி ஜஸ்ட் மூவ் டு நெக்ஸ்ட் லெக்சர். கிராப்பிங் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஸோ அக்ரானமிக் ரெக்குயர்மெண்ட் ஃபார் கிராப்ஸ் அண்ட் கிராப்பிங் சிஸ்டம். Selection of crops and varieties, tillage, land shaping, plant population and crop geometry. ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே ஏன் இந்த கிராப்பிங் சீக்வன்ஸில் இந்த கிராப்ஸ் இந்த வெரைட்டிஸ் நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம், இந்த டில்லேஜ் லேண்ட் ஷேப்பிங் ப்ராக்டிசஸ் ஏன் போகிறோம், இந்த பாப்புலேஷன் ஏன் குறையுது ஏன் கூடுது, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இதில் நீங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் எழுதிட முடியும். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் பார்ப்போம். நீங்கள் எனி கிராப்பிங் சீக்வன்ஸில் ஒரு கிராப் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் ப்ரீ ரிக்வஸ்ட்டு. சீக்வென்ஷியல் கிராப்பிங்னா ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று, லைக் ரைஸ் ஃபெலோ பல்ஸ் அப்படிங்கிறோம். இரிகேஷன் வாட்டர் அவைலபிலிட்டி. இப்போ ரைஸ் ஃபெலோ பல்சஸ் எடுத்துங்க. ரைஸ் அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியடில் ரைஸ் போடுறோன்னா வாட்டர் அவைலபிலிட்டி நிறையா இருக்கும். அதே சம்மரில் பார்த்தா வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கிற வாட்டர் அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்க வந்து கிரவுண்ட்நட்டு, ஜிஞ்சிலி, அரல்ஸ், பல்சஸ் போவாங்க. Similarly, garden and conditioner also. If adequate irrigation facilities available during summer, a 3 crop sequence of ragi, cotton, sorghum can be accommodated. Sorghum during summer can be followed. In a sorghum na highly drought hardy crop, so we said it as a camel crop. If water is not adequate, only double cropping sequence of ragi, cotton and fallow is adapted. ஸோ வாட்டர் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நம்ம செலெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் இருக்குது. ஸோ சாயில் டைப்பு. ஸோ இன் லோலேண்ட் கண்டிஷன் நம்ம என்ன வழக்கம் போல் ரைஸ் போகிறோம். கார்டன் லேண்ட் கண்டிஷனில் இல்லை கிளே சாயில் இருக்கிற சமயத்தில் டீப்பர் லேயர்ஸில் வாட்டர் நிறையா இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக டீப் ரூட்டட் கிராப்ஸ் லைக் காட்டன் அண்டு ரெட் கிராம் நம்ம போகிறோம். ஸோ சாயில் டெக்ஸ்சர் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டெக்ஸ்சர்னால் ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாண்ட், சில்ட், கிளே பார்ட்டிகல்ஸ். ஸோ லைட் டெக்ஸ்சர் சாயில் இருக்கும்போது நம்ம கிரவுண்ட் போகிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் பிக் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன் நம்ம என்ன தான் கிராப் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நிறைய அக்ரானமி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபெர்டிலைசர், நியூட்ரியன்ட் எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக பண்ணாலும் கடைசியில் ஃபார்மர்ஸுக்கு அந்த டோட்டல் ரிட்டர்ன் தான் முக்கியம். ஸோ அவரை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டுக்கு என்ன வேணுமோ அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ அதுதான் அவரோட சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் அவர் பெரிய ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய டவுன் பக்கத்தில் இருந்தாருன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் வெஜிடபிள்ஸ், க்ரீன்ஸ். இல்லை ஒரு பெரிய ட்ரை ட்ராக்கில் இருக்கேன், ஸோ ஆடு மாடு மட்டும் தான் வளர்க்க முடியும்னா தென் யூ கோ ஃபார் ஃபாடர் கிராப்ஸ். இல்லை நான் டெல்டா ரீஜனில் இருக்கேன், ஸோ ஐ கேன் கெட் அஷ்யூர்டு இரிகேஷன் வாட்டர், அந்த சமயத்தில் யூ கேன் கோ ஃபார் ரைஸ். ஸோ அந்த ஃபார்மரோட டிமாண்டு
அவருக்கான மணி, சாய்ஸ் ஆஃப் கிராப் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மல்டிபிள் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம் ஃபேமிலி. ஸோ அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெயின்டைனிங் ஆஃப் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ இதை நம்ம அக்ரானமிஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம், ஃபார்மர்ஸ் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு டயத்தில் எக்ஸாஸ்டிவ் கிராப் போட்டோம்னா அடுத்த முறை வந்து லெஸ் எக்ஸாஸ்டிவ் கிராப் போகும் அப்படிங்கிறது தான் டு மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாஸ்டிவ் கிராப் லைக் ஜிஞ்சலி, மெய்ஸ், சுகர் கேன் போனால் தே ஆர் ஜென்ரலி எக்ஸாஸ்டிவ் கிராப். ஸோ நியூட்ரியன்ஸ் நிறைய டெப்ளீட் பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் லெஸ் எக்ஸாஸ்டிவ் கிராப் லைக் பல்சஸ் போகலாம். டைம் ஆஃப் சோயிங் ஆஃப் செகண்ட் கிராப். 3 சீசனில் ரைஸ் போகிற சமயத்தில் எப்போவுமே ஆப்வியஸாக ஃபஸ்ட் சீசனில் ஷார்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட் சீசன் போகும்போது ஷார்ட் டியூரேஷன் தான் போகும். ஸோ தட் செகண்ட் சீசனில் கேட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ஒருவேளை நம்ம ஃபஸ்ட் சீசன் கிராப் போகல அப்படின்னா செகண்ட் சீசன் ஒரு மீடியம் டியூரேஷன் போகலாம், அதுக்கப்புறம் ஷார்ட் டியூரேஷன் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைம் ஆஃப் சோயிங் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த சாய்ஸ் ஆஃப் கிராப். கிராப் விச் மே பி சர்வ்ட் அஸ் ஆல்டர்னேட் ஹோஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆல்மோஸ்ட் என்டமாலஜியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாஸ் விட்டெல்லாக்கு பெண்டி கிராப் ஒரு ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காட்டன் வளர்த்துட்டு அந்த காட்டன் ஃபீல்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பெஸ்ட்டு பக்கத்தில் ஏதாவது பெண்டி கிராப்ஸ் இருந்தால் அதில் போய் ஹோஸ்ட்டாக இருந்துக்கும். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் காட்டன் கல்டிவேட் பண்ணும்போது திரும்பி உங்கள் ஃபீல்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ காட்டன் ஃபாலோட் பை பந்தி போனீங்கன்னா, ஸோ தட் யூ could கெட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இன் யுவர் ஃபீல்டு. ஸோ அதான் இதுக்கு அர்த்தம். கிராப் விச் மேக்ஸ் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் சோலார், அதுதான் மல்டி ஸ்டோரி கிராப்பிங் சிஸ்டம் சொன்னீங்க இல்லையா. பெஸ்ட் யூஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன். ஸோ C4 கிராப்ஸ் யூஸ் more solar radiation more efficiently than C3 crops. So C4 crops like maize, sugarcane இதெல்லாம் ஒரு கிராப்பிங் சீக்வன்ஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா you can harvest more solar energy than normal. ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ். ஸோ ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் போகும்போது ஃபார்மர்ஸ் கேன் கெட் இமிடியேட் ஈல்டு, இமிடியேட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் இருக்காருன்னா அவர் ஒரு சுகர் கேன் கிராப் போனால் 10 மாதம் 12 மாதம், அந்த 12 மாதம் அந்த ஃபார்ம் ஃபேமிலி என்ன பண்ணும். அதே நீங்கள் கிரீன் கிராம், பிளாக் கிராம் அந்த மாதிரி போனீங்கன்னா, இப்போது வெஜிடபிள் காப்பி போகிறீங்கன்னு வைங்க, ஸோ 70 டேஸில் யூ கேன் கெட் ஈல்டு. ஸோ அதே டயத்தில் அவர் 2-3 முறை ரெப்ளிகேட் பண்ணவும் முடியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சுகர் கேன் போனீங்கன்னா யூ கேன் கெட் அட் த எண்ட் ஆஃப் கிராப்பிங் சீக்வன்ஸ் யூ கேன் கெட் இன் த பல்க் வே. பட் ஃபார்மர்ஸோட சாய்ஸ் அவங்களோட ரிசோர்ஸ் பூல் அவைலபிலிட்டியை பொறுத்து மாறும். தென் செலெக்ஷன் ஆஃப் வெரைட்டி. ஸோ வழக்கமான ஃபார்மர்ஸ் ஹை ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் டாலரண்ட்டாக இருக்கக்கூடிய, இந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய, அந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடிய வெரைட்டி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் வழியாக நம்ம எவ்வளோ சஜஷன்ஸ் கொடுத்தாலும், யூனிவர்சிட்டியில் சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்க்கு ஈஸியாக டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் விற்று போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெரைட்டிஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் GEB24 ஒரு முக்கியமான ரைஸ் லைனு, ஜீனோடைபிக் லைனு. அந்த லைனை ஹைலைட்ஸ் ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ்னஸ் அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் சென்சிட்டிவ், ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ். ஸோ அதனால் ஃபோட்டோ இன்சென்சிட்டிவிட்டி ரைஸ் கிராப்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறதால இந்த GEB24 ஸோ ரைஸை எல்லா சீசன்லையும் க்ரோ பண்ண முடியும். செலெக்ஷன் ஆஃப் கிராப் அண்ட் வெரைட்டிஸ் ஃபார் இன்டர்கிராப். ஸோ இன்டர்கிராப் ஒன்றும்ல, பிட்வீன் கிராப் ஸ்பீசிஸ்க்குள்ளே காம்படிஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதான் செலெக்ஷன் ஆஃப் இன்டர்கிராப்பு. வழக்கமான மேக்ஸிமம் ஹார்வெஸ்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் இன்டர்கிராப்பிங் சிஸ்டம். அதோட நியூட்ரியன் டிமாண்ட், பீக் நியூட்ரியன் டிமாண்ட் ஒரே டயத்தில் வரக்கூடாது. ஸோ ரூட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு 2 கிராப்பை செலக்ட் பண்ணும்போது ஒன்று டேப் ரூட்டடாகவும் ஒன்று ஷெலர் ரூட்டடாகவும் இருக்கிறது ஐடியல். பீக் நியூட்ரியன் டிமாண்ட் ஒரு டயத்தில் வரக்கூடாது. லைக் கிரவுண்ட் நட், ரெட் கிராம் சிஸ்டம் தான் ஐடியல். ஸோ ரெண்டோட பீக் நியூட்ரியன் டிமாண்டும் வேறு டைமில் வரும். ஸோ கிராப் டியூரேஷன், ஸோ லெஸ் டியூரேஷன் கிராப்ஸாக இருக்கிறது ஷார்ட் டியூரேஷனாக வைக்கிறது, லெஸ் டியூரேஷன் ஆஃப் கிராப் இருக்கிறத இன்டர் கிராப்பிங் சீக்வன்ஸில் சேர்க்கறது ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ ஒரு லாங் டியூரேஷன் கிராப் இருக்கிற சமயத்தில், லாங் டியூரேஷன் வைடர் ஸ்பேஸ்டு கிராப் இருக்கும்போது,
ஸோ அதோட இனிஷியல் growth ஃபேஸில் ஃபார்மர்ஸ்க்கு எந்த இன்கம் இருக்காது. ஸோ அந்த டயத்தில் ஒரு ஷார்ட் டியூரேஷனான வெரைட்டியை உள்ள இன்டர்கிராப்பாக ஆட் பண்ணும்போது, ஸோ ஒரு வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆப்டிமம் யூட்டிலைசேஷனாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். செலெக்ஷன் ஆஃப் வெரைட்டிஸ் ஃபார் இன்டர்கிராப்பிங். ஃபஸ்ட்டு differences in duration, differences in distribution of leaf on stem, differences in rooting pattern, differences in growing habit. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு we go for selection of varieties in intercropping system. வழக்கமான செலெக்ஷன் ஆஃப் கிராஸ் ஃபார் மல்டி டயர்டு கிராப்பிங் சிஸ்டம். ஸோ மல்டி டயர்னா மல்டி லேயர்ஸில் சோலார் ரேடியேஷன் ஹார்வெஸ்ட் பண்ண போது, ஸோ அதோட ரூட்டிங் பேட்டர்ன், அதோட ஷேடு லோ லைங்கில் இருக்கிறது ஷேட் லவ்விங் பிளான்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பேசிக்ஸை பார்த்துக்கணும். செலெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் ஃபார் பார்டர் ஆர் பண்ட் கிராப்பிங். பண்ட் கிராப்பிங்கில் பல்சஸ் பண்ட் கிராப்பிங் இன் ரைஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் வழியாக நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பண்ட் கிராப்பிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படக்கூடாது. எக்ஸ்ட்ரா அதுக்கு பூச்சி மருந்து, எக்ஸ்ட்ராவாக பெஸ்ட் அண்ட் டிசீஸு, அது ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் அந்த மெயின் கிராப்போட சேர்ந்து காம்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அடிப்படைகள் பார்த்துக்கணும். ஸோ டில்லேஜ் அண்ட் லேண்ட் ஷேப்பிங். ஒரு கிராப்பிங் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டில்லேஜ் அண்ட் லேண்ட் ஷேப்பிங் ப்ராக்டிசஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வழக்கமான ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ் ஃபாலோட் பை செகண்டரி டில்லேஜ் வழக்கமான விஷயந்தான். ஸோ நம்ம எவ்வளோ நாளைக்கு அந்த கிராப்பிங் சீக்வன்ஸை ட்ராக் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம டில்லேஜ் ப்ராக்டிசஸை அதுக்கேற்ற மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். Minimum tillage. So it refers to restricting the number of tillage operation to minimum possible required level to facilitate germination. ஸோ நம்ம tillage போகிறதே ஜெர்மினேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணதான். ஸோ ஒரு வைடர் ஸ்பேசிங் கிராப்புக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ஃபைன் டில்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் டில்லேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸோ அதான் மினிமம் டில்லேஜ். ஜீரோ டில்லேஜ். ஸோ சாயில் இஸ் நாட் டிஸ்டர்ப் மெக்கானிக்கலி, நாட் கட் ஓப்பன். ஸோ எங்கேயுமே சாயிலை டிஸ்டர்பே பண்ணாமல் இருப்போம். ஸோ அதனால் காஸ்ட் ரிடக்ஷன், டைம் சேவிங், ரன் ஆஃப் எரோஷனு, எவப்போர் டிரான்ஸ்பிரேஷன், சாயில் டெம்பரேச்சர் எல்லாமே மெயின்டைன் ஆகும். ஸோ கெமிக்கல் டில்லேஜ். அப்ளிகேஷன் ஆஃப் பாராக்வாட் இன் ட்ரை ஸ்டபிள் would reduce the seedling regrowth from the stubbles and weed growth, and dried residues will act as mulch. ஸோ கெமிக்கல் அப்ளை பண்ணி அந்த கெமிக்கல்னால அங்கே எந்த வீட்ஸும் வளர விடாமல் பண்ணிடுவோம். ஸோ அதான் கெமிக்கல் டில்லேஜுங்கிறோம். ஸோ அந்த வீட்ஸ் வந்து ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ மல்ச். ஸோ ஆஃப் சீசன் டில்லேஜ். ஸோ சீசன் இல்லாத சமயத்தில், கிராப் இல்லாத சமயத்தில் நம்ம டில் பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு கிராப்பிங் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி நம்ம ஃபீல்டில் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலே கிராப்பிங் சக்ஸஸ். குயிக் சக்ஸஷனில் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று போகிறது. ஒரு ஸ்டாண்டிங் கிராப்பில் இருக்கும்போதே விளைக்கிறது. ஸோ ரைஸில் வேக்சி கண்டிஷனில் லாஸ்ட் 15 டேஸில் பல்சஸ் விதைச்சி விட்டு அதை வளர ரிலே, அதுதான் ரிலே கிராப்பிங். ரைஸ் ஃபேலோ பிளாக் கிராம். தென் இதெல்லாம் அப்படி லைட்டாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த கிராப் டியூரேஷன் சொர்க்கம் 100 நாள், பேடி 110 நாள், சுகர் கேன் 360 நாள். ஸோ ஓகே, நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் இந்த மெட்டீரியல் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜெனரலாக அக்ரானமிஸ்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் ஒரு பேசிக் பிரின்சிபலை வச்சுட்டு நீங்கள் சொந்தமாக எழுதணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாட் மோர் சயின்டிஃபிக்லி. அதே நேரம் புக்கில் இருக்கிறது அப்படியே நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்த கிராப்பிங் சீக்வன்ஸு, கிராப்பிங் பேட்டர்னு ஜென்ரலாக நீங்கள் எழுதலாம். ஸோ பி கான்ஃபிடென்ட். ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. So today's lecture is about farming system, definition, principles and concepts. So farming system is a collection of distinct functional units such as crop, livestock,
processing, investment, and marketing activities which interact because of the joint use of inputs they received from the environment, which have the common objective of satisfying farmers' aims. அதாவது கலெக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் தே இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர்ஸ். இதில் ஃபார்மரோட ரோல் என்னென்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ தட் இஸ் வாட் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இதர் கிராப்பிங் சிஸ்டம், கிராப்பிங் பேட்டர்ன், ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக ப்ரீஃப் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ ரிமெம்பர் திஸ். ஸோ த பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் த ஃபார்மிங் சிஸ்டம் கான்செப்ட்: to identify the constraints, to provide technological interventions, to conduct farmer participatory research, to monitor the impact of components or system in related to technology, and bringing sustainability in the farming system to meet the growing needs of population. இதில் முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேஷன் ஆஃப் ஆல் ஃபார்மிங் யூனிட்ஸ். இங்கே வேஸ்டேஜே இருக்குது. எல்லா ஃபார்மிங் யூனிட்டையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு இன்னொரு யூனிட்டுக்கு இன்புட் ஆகும். ஸோ அதை தான் சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஐஎஃப்எஸ் யூனிட், அதோட அட்வான்டேஜஸ். ஸோ எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட், லேபர் யூட்டிலைசேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லைவ்லிஹுட் ஆஃப் ஃபார்மர்ஸ், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம், என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் தான் திரும்ப 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 நம்ம படிச்சுட்ருப்போம். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் farming system, factor influencing choices and size of enterprises. முதல்ல என்வரான்மெண்ட்டு. ஸோ நேச்சர், சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ நேச்சர்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெயின்ஃபாலு, சாயிலு, வாட்ரு, கிளைமேட்டு, அது நேச்சுரல் சிஸ்டம். அண்ட் சோஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் போர்க் இஸ் பேண்ட் இன் இஸ்லாம். ஸோ அந்த இடத்துல போய் இஸ்லாமிக் பீப்புள் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் போய் போர்க் ப்ரொடக்ஷனோ ஸ்லாட்டரிங் ஹவுஸோ வைக்க முடியாது. பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், சில பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் வெஜிடேரியன் ஃபுட், சில பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் நான்வெஜ் மூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எக்கனாமிக்கல். ஸோ ஒரு பூர் ஃபார்ம் ஃபேமிலினா அவங்க மோஸ்ட்லி தே கோ ஃபார் வெஜிடேரியன் டயட். அதே மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னால் தே ப்ரிஃபர் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ். ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட என்வரான்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்டர்பிரைசஸ் சாய்ஸஸ் போகணும். ஸோ ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ வித்தின் த ஃபார்ம், அவுட் சைட் த ஃபார்ம். ஸோ ஃபார்முக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது. சில பேருக்கு லேண்ட் மட்டும் இருக்கும், சில பேருக்கு லேண்ட் எல்லாம் வித் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கும், சில பேர் கிணல் வாட்டர் டிபெண்ட் ஆகியிருப்பாங்க, சில பேர் வந்து போர்வெல் வச்சுருப்பாங்க. சம் ஃபார்மர்ஸ் ஹேவிங் வெல். ஸோ அதை பொறுத்து சில பேருக்கு ரோட் கனெக்டிவிட்டி இருக்கும், சில ஃபார்மர்ஸ்க்கு ரோட் கனெக்டிவிட்டியே இருக்காது. ஸோ அடுத்த பக்கத்து ஃபீல்டில் பொறுத்து தான் இவங்க ஃபீல்டில் வந்து ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இது ஆக்சுவலாக வில்லேஜஸில் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா டிராக்டர் உங்கள் ஃபீல்டுக்கு வரணும், அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான். ஸோ ரிசோர்ஸஸ் வித்தின் த ஃபார்ம், அவுட் சைடு த ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மரோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபுட் ப்ரொடக்ஷனா இல்லை வந்து அவங்களோட இன்கம் ஜென்ரேஷனா. இன்கம் ஜென்ரேஷனாக தே கேன் கோ ஃபார் கேஷ் கிராப்ஸ். அதே ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் வேணும், எங்கள் ஃபேமிலி சஸ்டைனபிலிட்டிக்காக ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஸோ தே கேன் கோ ஃபார் ஃபுட் கிராப்ஸ், பல்சஸ், சீரியல்ஸ், மில்லட்ஸ் போகலாம். ஆட்டிடியூட். சம் ஃபார்மர்ஸ் வந்து ஹைலி ஸ்டிக் டு ரைஸ் கிராப். ஏன்னா ரைஸ் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து இன்றைக்குமே கூட தமிழ்நாட்டில் ஃபார்மர்ஸோட ஒரு ப்ரைடு மூமெண்ட்டு தான். நான் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் 40 மூடை எடுத்தேங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரைடு மூமெண்ட்டு தான். ஸோ ஒரு ப்ரைடுக்காக தான் இன்னும் அக்ரிகல்ச்சர் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கு, அதுதான் உண்மை. ஸோ இந்த ஆட்டிடியூட், ஃபார்மரோட ஆட்டிடியூட். அப்புறம் நாலேஜ். ஸோ ஃபார்மருக்கு வந்து நல்ல ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், ட்ரிப்பு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருந்தால் அவர் இன்னும் ஃப்ளட்டட் இரிகேஷனாக போயிட்டு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்க மாட்டார். ஸோ நல்லா நாலேஜபிள் ஃபார்மராக அவர் அப்டேட் பண்ணி வச்சுட்டு இருந்தார்னா யூ கேன் கோ ஃபார் ட்ரிப்பு, ஃபெர்டிகேஷனு, ஹெர்பிகேஷன், இந்த மாதிரி டெக்னாலஜி ஈஸியாக அவர் இம்பைப் பண்ணிக்குவார். ஸோ தட் யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் ஈல்டு. அப்புறம் ஸ்கில்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஏன்னா எல்லா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டுமே ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபீல்ட் லெவலில் போனீங்கன்னா நெல் வயலில் கூட நீங்கள் ஃபீல்டை சமப்படுத்துறது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா ஒரு பக்கத்தில் தண்ணி நிற்கும், ஒரு பக்கத்தில் மேடாக நிற்கும். லேசர் லேண்ட் லெவலர் யூனிவர்சிட்டிலேருந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாருக்கும் லேசர் லேண்ட் லெவலர் போய் கிடைக்குதா? இல்லை. தட் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். டெக்னாலஜி. ஸோ அதையோட ஃபாலோட் பை அவைலபிலிட்டி. லேசர் லெவலர் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்கா? இல்லை. இனோவேஷன் இருக்குது, ஆனால் டிஃப்யூஸாக எல்லாருக்கும் அது யூஸ் ஆகுதா? டவுட்டு தான். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட். ஸோ யூனிவர்சிட்டி மூலமாகவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மூலமாக இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க.
பட் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் அது போய் சேருதா அப்படின்னா அது பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இப்போ நம்ம இந்த 4 சப்ஹெட்டிங்ஸ் கீழே பார்த்த விஷயங்கள் நினைவு வச்சுக்கங்க. ஸோ இந்த 4 ஹெட்டிங்ஸையும் திரும்ப அவங்க டீட்டெயில்டாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விரிவாச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை லைட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட். ஸ்கோப் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஒரு சிஸ்டம்னா அசம்பிளேஜ் ஆஃப் யூனிட்ஸ். A system is an assemblage of objects or things that are interrelated, interdependent on each other for proper function and to achieve common objective. So interrelated, interdependent. Subsystem is a part of system that are worth considering separately because their separate function is relevant to their role in the whole system. நம்ம சிஸ்டத்துலேயே நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே சப் சிஸ்டமாக லைஃப் ஸ்டாக் இருக்கும், கிராப்ஸ் இருக்கும். ஸோ அஸ் இண்டிவிஜுவலாகவும் அந்த சிஸ்டம் தனியாகவும் இருக்கும். அஸ் அ ஹோலாக பார்த்தா அது ஒரு ஃபார்மிங்குள்ளே இருக்கக்கூடிய ஃபார்மிங் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபார்ம், ஒரு அப்ஜெக்டிவோட ஃபார்ம் என்னென்னா எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட தெரியும். ஹையர் இன்கம், ஹையர் ஃபுட் ப்ரொடக்ஷன், நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி டு த ஃபார்ம் ஃபேமிலி, எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நீங்களாக சொந்தமாக எழுதிட்டு இருக்கலாம். மினிமைஸ் காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங், optimum use of resources, harvest more solar radiation. இந்த மாதிரி ஒரு ஃபார்மை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தான் யூ கேன் ரைட். ஸோ ஃபார்மிங் சிஸ்டம்னா கிராப்பு, அனிமலு, ஃபார்ம் ஃபேமிலி இந்த 3ஓட இன்ட்ராக்ஷன் தான் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இதில் ஒன்றில் உருவாகக்கூடிய வேஸ்ட்டு இன்னொன்னோட இன்புட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராப்லேருந்து வரக்கூடிய கேஷ் வந்து ஃபார்ம் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். அது கிராப்லேருந்து வரக்கூடிய ரெசிடியூஸ் மற்ற எல்லாமே அனிமலுக்கு இன்புட் ஆகும். ஸோ அனிமல்லேருந்து கிடைக்கிற மெனியூர் கிராப்புக்கு இன்புட் ஆகும். தென் அகைன் அனிமல்லேருந்து வரக்கூடிய ஃபுட்டு, கேஷு ஃபார்ம் ஃபேமிலிக்கு வரும். இட்ஸ் ட்ரையாங்குலர், ஒன்றுலேருந்து இன்னொன்று. ஸோ ஃபார்ம் ஃபேமிலி எல்லாத்துக்கும் லேபரும் கேபிட்டலும் ஃபார்ம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும். ஸோ அனிமல் அண்ட் கிராப் அகைன் கிவ் தெம் ஃபுட் அண்ட் கேஷ். Scope and need for farming system approach. High cost of input, fluctuation of market price, environment pollution, soil degradation, level of government support. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் அப்ரோச்சுக்கு நம்ம புஷ் பண்ணுது. Due to uncertain rainfall, the yield and income from the crop is uncertain. The farm laborers are underemployed as the crop season is confirmed to 4 months only. Natural resource degradation, soil and nutrient loss due to water and wind erosion, socioeconomic constraints. Development of farming system for an area should be, ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் ஃபார்மிங் சிஸ்டம் அப்ரோச் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும். ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி, சோசியல் அக்செப்டன்ஸ், சஸ்டைனபிலிட்டி, எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் தெரிஞ்சுக்கங்க. தியரி எக்ஸாமில் அதை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபார்மிங் சிஸ்டம். அப்ஜெக்டிவ், அந்த ஃபார்மிங் சிஸ்டோட அப்ஜெக்டிவ் என்ன, அந்த என்ன என்வரான்மெண்ட்டில் செய்ய போகிறோம், ரிசோர்ஸு, கன்ஸ்ட்ரெயின், காம்பனண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐஎஃப்எஸ், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். அந்த ஐஎஃப்எஸில் போகிறதால ஸோ எல்லா ஃபார்மிங் சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரொடக்டிவிட்டி, ஐஎஃப்எஸ் ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் எக்கனாமிக் ஈல்டு பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். உண்மைதான். ப்ராஃபிட்டபிலிட்டி, ஸோ பர் யூனிட் ஏரியாவில் பர் யூனிட் டைம் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்தால் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பொட்டன்ஷியல் ஆர் சஸ்டைனபிலிட்டி, ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் ஆப்டிமாக யூஸ் பண்ணி ரிசோர்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதால உங்கள் சஸ்டைனபிலிட்டி அட்டைன் ஆகும். பேலன்ஸ்டு ஃபுட், ஸோ நம்ம கிராப்பு, லைஃப் ஸ்டாக் இந்த மாதிரி சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ணுறதால ஸோ உங்களுக்கு கிராப்லேருந்து கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் கிடைக்கும். அனிமல் கம்பவுண்ட்லேருந்து மீட் அண்ட் மில்க் கிடைக்கும். ஸோ உங்களோட டயட்டு பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ என்வரான்மெண்ட் சேஃப்டி, ஸோ ரா மெட்டீரியல் வெளியிருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது குறையிறதால ஸோ கெமிக்கல்ஸ் இன்புட்ஸ்லாம் குறையும். ஸோ என்வரான்மெண்ட் சேஃப்டி, ரீசைக்ளிங், ரிசோர்ஸ் ரீசைக்ளிங், இயர் அரவுண்ட் இன்கம் கிடைக்கும். அடாப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி, சேவிங் ஆஃப் எனர்ஜி, மீட்டிங் ஃபாடர் கிரைசிஸ். ஏன்னா இன்றைக்கி அனிமல் கம்பவுண்ட் இந்தியா உலகத்துலேயே அதிக அனிமல்ஸ் இருக்குது இந்தியாவில் தான். ஸோ இந்தியா தான் நம்பர் 1 இன் மில்க் ப்ரொடக்ஷன் டூ. ஸோ அதனால் நமக்கு ஃபாடர் கிரைசிஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்று இருக்கக்கூடிய வேஸ்டேஜை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணி இன்னொன்றுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது தட் வி கேன் ரெடியூஸ் ஃபாடர் கிரைசிஸ். சால்விங் ஃபியூல் அண்ட் டிம்பர் கிரைசிஸ், ஸோ நீங்கள்
அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை ஒரு காம்பவுண்டாக சேர்க்கும்போது உங்களுக்கு டிம்பர் அண்ட் ஃபியூல் அதுக்குள்ளேருந்து ஜெட்ரோபாவை சேர்த்துன ஃபியூல் கிடைக்கும். தென் யூ ஆடு எனி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ்னால் டிம்பர் கிடைக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வருஷம் முழுக்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும். அதான் இந்த ஃபார்மிங் சிஸ்டம் கான்செப்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ அக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸோ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். அதுக்கு தேவையான இன்புட் ரா மெட்டீரியல் நம்ம அக்ரிகல்ச்சர், ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் பேசிக் ப்ரொடக்ஷன் யூனிட். ஸோ அதுலேருந்து இன்புட்ஸ் வருஷம் முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இன்க்ரீஸிங் இன்புட் எஃபிஷியன்சி, ஸோ எல்லா இன்புட்டையும் ஒழுங்காக யூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ.